ரஹ்மத்தில் என்ற நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஷைத்தான் அப்பதான் வருவான். எப்பா ஃபஜ்ரு துளுல, மகரிபு துளுல, வெறும் இஷா மட்டும் துளுற, அல்லது எப்பயாவது நேரம் கடிச்சா மகரிப் துளுற, அப்போ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து அல்லாஹ் ஏற்றுப்பானா? ஷைத்தான் இப்படி தான் வருவான். வஸ்வசாக்கள் இப்படி தான் போடுவான். ஒரு தடவை தப்பு செஞ்சுட்ட, இன்னொரு தடவை தப்பு செஞ்சுட்ட, இந்த 10 தடவை தப்பு செய்கிற ஆளாச்சு, ஒன்று அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஷைத்தான் அப்படிதான் வருவான். நம்பிக்கை இழக்காம, யா அல்லாஹ், நான் 1000 தடவை தப்பு செய்தாலும் அந்த 1000 தப்பும் மன்னிக்கக்கூடிய நீ மட்டும்தான். அல்லாஹ்ட்ட அப்படி பிரார்த்தனை கேட்கணும், அல்லாஹ்ட்ட அப்படி தௌபா செய்யணும். அல்லாஹுடைய ரஹ்மத்து அல்லாஹுடைய கோபத்தை விட அதிகமானது. அதனால தான் பாருங்க, நரகத்துக்கு அல்லாஹ் 7 வாசல்களும், சொர்க்கத்துக்கு 8 வாசல்களும் இருக்குது. என்ன காரணம்? அல்லாஹுடைய ரஹ்மத் கோபத்தை விட மேலானது. வஸிஅத் ரஹ்மத் குல்ல ஷை. அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் எல்லா விஷயங்களிலிருந்தும் விசாலமானது, எல்லா பொருள்களிலிருந்தும் விசாலமானது. அது எல்லாம் அதுக்குள்ளார் உள்ளடங்கிடும். அல்லாஹுடைய கோபம் அதை விட கம்மியானது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹுடைய நம்பிக்கையில், அந்த ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஷைத்தான் வருவான். இப்ப தப்பு செஞ்சிட்ட, இப்ப ஷிருக்கு செஞ்சிட்ட, வட்டி வாங்கிட்ட, இதுக்கப்புறம் அல்லாஹ் மன்னிப்பானா? தௌபா செய்வானா? எத்தனை தடவை தப்பு செய்த? ஒரு நாளைக்கு 5 தடவை தப்பு செஞ்சிட்டு இருக்கியே, இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். அந்த சம்பவம் தெரியுமா எல்லாருக்கும்? பிரபலமான ஒரு ஹதீஸ். 99 கொலை செஞ்ச மனிதன் பனி இஸ்ராயீல்ல, அதற்கு பிறகு ஒரு மனிதன் போய், எனக்கு தௌபா கிடைக்குமா, அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானா? எப்போ அவன் பார்த்து, யாருப்பா மன்னிப்பா அப்படின்னு அவனை ஷைத்தானுடைய வார்த்தையை சொல்லிட்டான். அப்படி அங்கேயே செஞ்சுரி ஆகிட்டான் அந்த மனுஷன். 100 முடிஞ்சிச்சா? இன்னொரு மனிதன், அல்லாஹ்வின் மீது முழுமையாக ஈமான் வைக்கக்கூடிய மனிதன், அவனுக்கு என்ன சொன்னான்? அல்லாஹ் கண்டிப்பாக உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான், உன்னுடைய இடத்தை நீ மாற்றிவிடு, அந்த ஊருக்கு போய் நல்ல அமல்களை செய்யக்கூடிய முயற்சி எடு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? போற வழியில் அவனுக்கு மௌத்தை கொடுத்து அவனை நல்ல அடியார்களுடைய லிஸ்ட்ல சேர்த்துட்டானா இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சான்? அவன் பாவத்தை தான் செஞ்சான். ஆனா என்ன காரியம் செஞ்சான்? அவன் அல்லாஹ்வின் பக்கம் வந்துட்டான், தௌபா செஞ்சுட்டான். அந்த நேரம் அவனுக்கு மரணம் வந்துச்சு. அதுவே மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஒரு காரணத்திற்காக எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அப்ப பாவத்தை அதிகமா செஞ்சவன நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை கண்டிப்பாக மன்னிப்பான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னஹு, அவன் எப்படிப்பட்டவன்? யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். ஷிர்க் ஆகட்டும், விபச்சாரம் ஆகட்டும், வட்டியாக இருக்கட்டும், பொய்யாக இருக்கட்டும், பெருமையாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், எல்லா பாவத்தையும் அவன் மன்னித்து விடுவான்.